Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 798 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம நமி லூஃபியை காப்பாத்த போறேன்ட்டு கிளம்புனா, ஆனா இடையில அந்த வில்லி வந்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே நமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஜர்க் அடிச்சு பேக் அடிப்பா. அப்பதான் அந்த ப்ரூலி கதையா பேச ஆரம்பிப்பா. ஏன்னா அவ எப்படி பயப்படுறான்னு அவளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஒஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுகளே இங்க வந்து செருப்படி வாங்கிட்டு போயிருக்கானுங்க. எப்படியோ ஒஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுங்கெல்லாம் கிராண்ட் லைனுக்குள்ள வந்து பாதி இடத்த கடந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நியூ வேர்ல்டு, அந்த இடம் எவ்வளவு பயங்கரமான இடம். அந்த இடத்த ஆள்றது 4 பெரிய எம்பரர்ஸ். அவங்கள ஒரு ஆளான பிக்மம் கிட்ட வந்து சண்டைக்கு நின்னுகிட்டு, எங்க கேப்டன் தான் பைரட் கிங் ஆவாரு, நாங்க தான் பெஸ்ட், ஆஹா ஓஹோன்னு பில்டப் தான் பண்ணானுங்களே தவிர சண்டை போட்டதுக்கு அப்புறம் வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். ஏகப்பட்ட ஆளுங்க இது வரைக்கும் வந்து செருப்படி வாங்கிட்டு போயிருக்கானுங்க. அதுலயும் லாஸ்ட் 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த ஆளுங்க வந்து சண்டை போட்டு பயங்கரமா செருப்படி வாங்கியிருக்கானுங்க. அதுல ஒண்ணு கேப்டன் கிட்டு, அடுத்தது அப்பு, அதுக்கப்புறம் அந்த கேங் பேஜ் கெப்போனு, அப்புறம் அந்த மேட் மாங்கு உருஜி. அதுல கெப்போன் மட்டும் இவங்களோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணி இவங்க கூட ஒன்னா சேர்ந்துட்டான்னு வைங்க. மிச்சவனுங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போனது விளக்கு மாத்தடி தான். அதுலயும் கேப்டன் கிட்ட எல்லாம் இங்கேயும் வாங்கியிருக்கான், கைனோகிட்டையும் போய் வாங்கியிருக்கான் போல. அத்தனை பேரும் இங்க சண்டைக்கு வருவானுங்க. எம்பரர் கிட்ட சண்டை போடணும்னு இவங்க கூட சண்டை போடுவாங்க. ஆனா அதோட போயிருவானுங்க. இது வரைக்கும் அவனுங்க பிக் மாமா பார்த்ததும் இல்ல, அவங்க வாய்ஸ கேட்டதும் இல்ல. அதுல ஒரே ஒருத்த மட்டும் தான் கொஞ்சம் அடிச்சு புடிச்சு உள்ள வரைக்கும் பூந்துட்டான். அதுதான் அந்த மேட் வாங்கு உருஜி. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஜென்ரல்ஸ் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அதுல உருஜி ஒருத்தனை சண்டை போட்டு காலி பண்ணதுனால இப்ப 3 பேரு. அதுக்கப்புறம் தான் அவன் கூட சண்டை போடுறதுக்கு அந்த கிராக்கர் வந்தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எம்பரரோட ஃபேஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாடி இந்த அல்லக்கைங்க எல்லாத்தையுமே காலி பண்ணுன்னு. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான சண்டை, கிராக்கர் போட்டு புரட்டி எடுப்பான். சண்டையெல்லாம் கப்பல்ல தான் நடக்கும். உருவச்சி கடுப்பாயி என்னைய ரொம்ப வெறுப்பேத்திட்டேன்னு சொல்லி அவனோட மசில் பவரை பயங்கரமா ஏத்தி ஓங்கி சும்மா நங்கு 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 நங்குன்னு அவனோட ஷீல்டுல காட்டுத்தனமா குத்துவான். கத்தியில குத்துவான், அதுவுமே ஒண்ணு ஆகல. இப்படியே என்னதான் அடிச்சாலும் அவன் அடி எல்லாத்தையுமே அவன் அசால்ட்டா தடுத்துறான். இவ்வளவுதான் உன்னால முடியுமா? ஏதோ மேட் மார்க்னா பெரிய முத்துப்பாண்டி மாதிரி பில்டப் பண்ணாங்க. ஒய்யால இந்த வாக்கியன்னு கத்தி அப்படியே ரொட்டேஷன் போட்டுக்கிட்டே வந்து சரக்குன்னு ஒரு அடி அடிச்ச அடியில அவன் அங்கேயே பிளாட், அவ்வளவுதான். அதனால அவங்களோட மம்மா ரொம்ப ரொம்ப காண்டாயிட்டாங்களாமா. அதனாலேயே அவனை கொல்லணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. எப்படியும் செத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான், ஆனா அவன் தான் சாகலையே. இப்படி பேசிக்கிட்டே ஒரு கண்ணாடியை தூக்கி போடுவாளா, என்ன இதுன்னு கீழே பார்த்துட்டு மேல பார்த்தா ஆளை காணோம். ஐயோ எங்க போனா? சரி இந்த கண்ணாடி எதுக்கு தூக்கி போட்டான்னு வந்து எட்டி பார்த்தா திடீர்னு அந்த கண்ணாடியில வருவா. நமிய பார்த்துட்டு என்ன நம்ம மூஞ்சா இவ்வளவு கன்றாவியா இருக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டானா பாருங்களேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து காஞ்சூரிங் பேய் மாதிரியே வெளியில வந்து, நீ இந்த நியூ வேர்ல்டோட டெட் எண்டுக்கு வந்துட்டமா கண்ணு, இதுக்கப்புறம் உங்களுக்கு போக இடமே இல்ல. எம்பரர் கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சண்டை போடவே முடியாது, அதெல்லாம் பெரிய கனவு. முதல்ல உங்களால எங்க அம்மாவை பார்க்கவே முடியாது, இதுல வேற டீ பார்ட்டிக்கு போய் வெட்டிங்க கலைச்சு சஞ்சியை காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போக போறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப கொடூரமா சாக போறீங்கன்னு சொல்லி அந்த மிரரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம நமியோட காலை பிடிச்சி இழுத்துருவான். கீழே விழும்போது அந்த பேட்டோன் தள்ளி போய் விழுந்துரும். உடனே எடுக்க ட்ரை பண்ணுவா, முடியல. ஏன்னா இழுக்க ஆரம்பிச்சிருவா. அவ வேற காலை புடிச்சுக்கிட்டு, நீயும் மிரர் வேர்ல்டுக்குள்ள வா, நான் உன் கையு காலு மூஞ்சின்னு எல்லாத்தையுமே தனித்தனியா வெட்டி வீசுறேன், அந்த டிமென்ஷன்ல உன்னைய படுக்க போட்டு வெட்டுனேன்னா நல்லா இருக்கும், வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு காலை புடிச்சிட்டு அவ பாட்டுக்கு பொறுமையா இழுப்பான். நம்மளை காப்பாத்திருக்காங்களே, மாட்டிட்டாங்களேன்னு போய் அந்த பலாப்பழ மண்டையனாச்சும் போய் காப்பாத்த வேண்டாமா? அப்படியே பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டே நிப்பான். இங்க நமி என்னதான் முக்கு முக்குன்னு முக்குனாலும் அவ காலை விடுறதா இல்ல, அப்படியே பொறுமையா உள்ள இழுத்துக்கிட்டே போவான். இங்க இவன் கைய முறுக்கு முறுக்குன்னு முறிக்க அப்பதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பயத்துல அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்குது. ஏன்னா இப்ப அவன் மேல போய் கைய வச்சாலோ இல்ல நமிய காப்பாத்த ட்ரை பண்ணாலோ இவன் பிக் மாமா எதிர்க்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் அவ சும்மாவே விட மாட்டான். அட ஆல்ரெடி கொல்ல சொல்லிட்டா, இனிமேட்டு இவன் என்ன பண்ணா என்ன, சாகணும்னு முடிவாயிருச்சு. தூக்கு மாட்டி செத்தா என்ன, தூரத்துல வர லாரியில அடிபட்டு செத்தா என்ன, சங்கு சங்குதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நமி பார்த்துட்டு, டே வீணா போன விளக்கண்ண, இங்க ஒருத்தி நீ கதற கதற இழுத்துக்கிட்டு இருக்கா, அங்க என்னத்தரா புடுங்கிட்டு இருக்க, வந்து காப்பாத்துனா கபோதின்னு கண்டமேனிக்கு கூப்பிட்டவனதான் இதோ வந்துட்டேன் ப்ரூலி, அவளை விடுன்னு சொல்லி அவளோட வாயிலேயே ஒரு குத்து. நமி அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான். ஒரு வழியா அவகிட்ட இருந்து நம்ம புள்ள தப்புச்சுட்டாள். டே படிக்கட்டு டாடி, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஆத்தாவுக்கே துரோகம் பண்ணுவேன், ஆத்தா சாதாரண ஆத்தா இல்லடா மங்க ஆத்தான்னு பில்டப் பண்ணுவாளா? எது துரோகம் பண்ணனா? அட மூக்கு நீண்ட மூதேவி, நான் இவளை காப்பாத்த தானே செஞ்சேம்மா, அதெல்லாம் தெரியாது, எங்க ஆத்தா போட்ட ஆர்டரை நீ மீறிட்ட, அதனால உனக்கு சாவு கன்ஃபார்ம்லே. நீ ஆத்தாவை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? உன்னை படுக்க போட்டு சம்பவம் பண்ணாம விடமாட்டான்னு சொல்லி மிரட்டுவாளா? ஒரு செகண்ட் அவன் மூஞ்சி இவன் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகும். ஆஹா அவ
டிசைனா கொல்லுவாளேன்னு உள்ளுக்குள்ள மறுபடியும் நடுங்க ஆரம்பிச்சிடும். சரி இப்ப பயந்துட்டு போட்டோம், அதான் நமிய காப்பாத்திட்டானே. அவன் என்ன பண்ணுவா, அவ வெப்பனை யூஸ் பண்ணி அழகா பிளாக் கிளவுட உருவாக்குவா. அதுல இருந்து தண்டரை வர வச்சு அதை வச்சு ப்ரூலிய நல்லா குளிப்பாட்டி விட்டுருவா. அவ்வளவுதான், அப்படியே வெந்து போய் நொந்து போய் காஞ்சி போய் தீஞ்சு போய் அப்படியே மிரர் வேர்ல்டுக்குள்ள போயிருவா. எங்க வந்து யாருகிட்ட கொய்யால. அதுக்கப்புறம் போய் கண்ணாடிய பார்த்தா இவங்க மொசர கட்ட தான் தெரியும். சரி இப்போதைக்கு தப்பிச்சாச்சு, ஆனா திருப்பி எப்படியும் வருவா. ஏன்னா அவளால எங்க மிரர் இருந்தாலும் அங்க இருந்து ஈஸியா வர முடியும். அதுக்கப்புறம் அவங்கிட்ட சாரி சொல்லுவா. ஏன்னா இவளை காப்பாத்த போய் அவன் பிரச்சனையில மாட்டிட்டான்ல. ஆட விடுமா, எப்படியே என்னைய கொல்ல போறா, சாவருக்கு முன்னாடி எரிக்கிறாளா புதைக்கிறாளான்னு தெரியல, என்னமோ பண்ணி தொலையட்டும், அதுவே ஒரு டேங்கர் லாரின்னு சொல்லிட்டு அவனோட புள்ள லோலாவை பத்தி நமிகிட்ட விசாரிப்பான். ஆமா அவளை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விவரு கார்டு எடுப்பான். மறுபடியும் சுத்தி இருக்க எல்லா ஹோமிஸுமே பதறுவாங்க. சோ இதை வச்சே கன்ஃபார்மா தெரியுது லோலாவோட ஆத்தா தான் அந்த பெரிய ஆத்தான்னு, ஐ மீன் பிக் மாம். அதை பார்த்துட்டு இந்த ட்ரீஸுங்க பதறதே ஒரு பெரிய ப்ரூஃப் தானே. இதை வச்சே பல வித்தைகளை காமிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. சும்மாவே நம்ம புள்ள ஓவரா ஆட்டம் போடுவா. கால்ல சலங்கைய வேற கட்டி விட்டாச்சு, இனிமேட்டு சொல்லவா வேணும். சரி அதே நேரம் இங்க காட்டுக்குள்ள காட்டுறாங்க, அந்த உயிரோட இருக்க மரங்கள்லாம் கண்ணா பின்னா அத்து தெரிச்சு பிச்சு வீசிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா அந்த கிராக்கரு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த கிராக்கு மண்டையா லூஃபிய பாக்குறதுக்காக மின்னல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். குறுக்கால இருந்த மரம் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போறான். ஒரு செகண்ட் நின்னு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னாலே போதும், அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி நிப்பாங்க, அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா போலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டான், இடிச்சு தள்ளிட்டு தான் போவான் இந்த வீணா போனவன். இங்க லூஃபி எந்திரிச்சு பார்க்கும்போது கட்டமுட்டான்னு ஒரே சவுண்டு. பாவம் அவனுக்குமே கொஞ்சம் அடி பலமா தான் விழுந்திருக்குது. எந்திரிச்சு பார்க்கும்போது கத்திய வச்சு கரெக்டா அட்டாக் பண்ண வருவான், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் கம் ஜெட் ஸ்டாம் கேட்லிங்னு ஆளை வச்சு கண்ணா பின்னான்னு உதப்பான். அவன் எவ்வளவு உதைச்சாலும் அந்த உதைய வாங்கிக்கிட்டு லைட்டா பேக் அடிப்பானே தவிர வேற பெருசா அவனுக்கு எந்த பாதிப்பும் இருந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அவன் லூஃபி அட்டாக் பண்ண வெறிகொண்டு ஓடி வருவானா. சுத்தி இருக்க மரம் செடி கொடிங்கெல்லாம் ஆஹா வாராயா ஓடுங்கய்யா, இல்லன்னா நம்ம எல்லாத்தையும் பேத்து வீசிட்டு போயிருவாயான்னு எல்லா மரமுமே ஊரை காலி பண்ணிட்டு ஓடிருங்க போல அப்படி ஓடுங்க. 2 பேருமே இப்ப காட்டுத்தனமா சண்டை போறாங்க. மெயினா லூஃபி, அவன் உன்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுமா, ஆனா லூஃபி நான் கண்டிப்பா சஞ்சய் எங்க இருந்து கூப்பிட்டு போவேன், எவனாலையும் என்னைய தட்டுக்க முடியாதான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை போடுவான். சரி இதுக்கப்புறம் அந்த சண்டையில நம்மால ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.